கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்கள் கிருபையாய் பாதுகாத்த தேவன் இந்த 8வது மாதத்தையும் காண கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் அவருக்கு நன்றி செலுத்தும்படி சபையார் எல்லாரும் இந்த தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்களை முடக்கி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை நினைத்த தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்த ஒரு ஆண்டவர். கொஞ்ச நேரம் விசுவாசிகள் அந்த தெய்வத்தை நோக்கி கரங்களை உயர்த்தியோ அல்லது சத்தத்தை உயர்த்தியோ அவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஐயா, என் வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். கொஞ்ச நேரம் அந்த தேவாதி தேவன் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுக்கும்படியாய் கொஞ்ச நேரம் அவர் வரவேற்போமா? வாங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. Welcome you, Lord. சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போமா? வாங்கப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க சுவாமி. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. We welcome you this morning, Jesus. Let your presence take control of us, God. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை. Oh yes Father. ஆராதனை உமக்கு ஆராதனை. அவர் இருக்கிறவரும் அவர் இருந்தவரும் அவர் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மோடு வந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில இருந்தீர் ஆண்டவரே. 7 மாதங்கள் ஆண்டவரே வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம். ஜீவனை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஜீவனை பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேளையில ஐயா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Lord, you take control of this service, oh Father. Let your anointing overflows here, God. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆராதனையின் பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஐயா உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்து நிற்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிறைந்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதன் நேரம் முழுவதும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சத்தமா சொல்லாமே ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். கடந்த 19 வாரங்கள் பாதுகாத்த தேவன் இந்த 20வது வாரத்திலும் அவர் நமக்கு நல்லவராகவே. நல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துவர் அல்லையா சொல்லாமே. நல்லவர் என்பதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் அல்லையா சொல்லாமே. சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென். அவர் அதிசயங்களை செய்திருக்க. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ நியூஸ், என்னென்னமோ காரியங்கள். ஆனால் என் ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்த ஒரு ஆண்டவர். ஒரு பாடலை பாட போறேன். என் உள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமத்தை சொல்லி உற்சாகமாய் பாட போகிறேன். என் ஆண்டவரே, நீர் ஊற்றுண்ட பரிமள தைலம், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? Thank you Jesus.
கவியாலே உங்கள் இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம். கரங்களை தட்டி நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் அவர் நித்தமும் அருளிய கிருபைக்காய் அவரை கொண்டாடி கொண்டே இருப்போம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொல்லுங்க அப்பா, எந்த தீங்கும் என்னை தீண்டாதபடி பாதுகாத்தீரே. ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. நன்றி ராஜா. சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுங்க இயேசுவே. இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்த தேவன் அவர். Thank you Father. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. நன்றி சுவாமி. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபை ஆண்டவரே. தினம் தினம் உம்முடைய கிருபைகளுக்கு புதியவைகளாய் இருந்ததே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். தோளில் விரைந்தமை சேர்த்திட எம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட எம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். நன்றி அப்பா. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே உங்கள் இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே உங்கள் இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம், அவரையே அவர் நாமம் உற்றுண்ட பரிமள தைலம். அவர் நாமம் Yes, Father. பரிமள
உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Jesus. Amen. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாம். Hallelujah. Hallelujah. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். ஆமென். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுது. Hallelujah. சத்தமா சொல்லாமே. Hallelujah. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 81 இப்படியாய் சங்கீதக்காரன் எழும்பொழுது இப்படி எழுதுகிறான், நம்முடைய பலனாகிய கர்த்தரை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஏனென்று சொன்னால் நெருக்கத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, நம் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நம்மை தாங்கினது அவருடைய கிருபை. எத்தனை பேர் உண்மையா அதை சொல்ல முடியும்? உண்மையாக உணர்ந்தவர்கள் மாத்திர கரங்களை வானத்துக்கு நேரம் ஊற்றி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீ நல்லவர், நீர் போதுமானவர்னு சொல்லுவோமா? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் என்னை தாங்கினது அவருடைய கிருபையம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரர் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறான். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி உற்சாகமாய் பாட போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய பிரசன்ன மத்தியிலே கடந்து வரும்படியாய், அவருடைய மகிமையை ஆட்கொள்ளும்படியாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவேன். பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாக்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் என்னை கண்ட தேவனவும் நேரமெல்லாம் அணைக்குறையாவும் கிருபை. என்னை அணைக்குறையாவும் அனைத்து அந்த கிருபையை எண்ணி என் பலனாகிய கர்த்தாவே glorious Father, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர். நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை சுவாமி, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை ராஜா, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்தே நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்தே நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலிலே, உம்மாலே ஒரு மதிலில் தாண்டி நானும் சென்றிடுவேன். நீர் என்னோடு இருக்கிறீர் சுவாமி, தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. Thank you, Jesus. என் பலனாகிய அவர் நம் பலனாகிய கர்த்தர். அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கைவிடப்படுவதில்லை. Yes, Father. நீ கைவிடப்படுவதில்லை.
நீ கைவிடப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. ஆமென். உன் பலன் கர்த்தராய் இருக்கும் பட்சத்திலே, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்கும் பட்சத்திலே நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அவர் நம் பலனாகிய கர்த்தர். ஆமென். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், ஒன்று மாத்திரம் நிதானித்துக் கொள்வோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கரங்களை விட்டு நல்ல சொல்லாமா? அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுமாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். நம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இப்போ இருக்கட்டும். எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரிய போறதில்லை. We really in the last minute we really don't know when God is going to come. Let this be our prayer. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனம் சொல்ல உமக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவனாய், என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒருவனாய் கர்த்தர் என்னை மாற்றிடுமே. என் மேல் ஆண்டவரே உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. இந்த நாளில் எங்க மேல ஆண்டவரே வல்லமையா இறங்கணும்னு சொல்லி இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஒரு ஜெபமாய் விசுவாசிகள் பாட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமை நாள் எங்க மேல ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காக எழும்பிட என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட நிரப்புங்க சுவாமி. அபிஷேகம் என் மீது அபிஷேகத்தை ஊற்றுங்க. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய ஆண்டவரே, இந்த மேல் வீட்டறையில் இறங்கின அந்த அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டுமே. இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் ஜெபமாய் கேளுங்க ஆண்டவரே. என்னை நிரப்புங்க அப்பா. அக்கினியினால் என்னை நிரப்புங்க. ஓ ஷாபாலா வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவும் அல்ல ஐயா, நீச்சலால கொண்டு போகுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவி வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவி வந்திடவே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே.
பாடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உன் வாழ்க்கையில் எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாய் உன் மீது அக்கினியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ் ஃபாதர், என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மீது உம்முடைய அக்கினியை ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மீது அக்கினியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் என் மீது நீ ஊற்றிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, ஆனந்தம் உமக்காக வல்லமை வல்லமையான நிரப்பும் ஆண்டவரே. தேசத்தை உமக்காய் கலக்குகிறவனாய், அனல் கொண்டு உமக்காய் எழும்புகிறவனாய் இந்த அபிஷேகத்தோட நிரப்புவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, நிரப்பும் நிரப்புங்கப்பா. Lord, just anoint me, oh Father. Oh Rabala Handara Nanishe Kelele. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. புதிய பாஷைகளை தாரும். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அந்த அபிஷேகம் என் மீது இறங்குவதாக. அனல் கொண்டு என்னை எழுப்புவீராக. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, என் மீது ஊற்றுங்க. சொல்லுங்க, Lord, Lord, anoint me, oh Father. Fill me with your presence, oh God. Fill me, Lord. கேளுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியினால நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை புதிய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. பழைய ஆவி அல்ல ஐயா ஆண்டவரே, கணுக்கால் அளவு ஐயா ஆண்டவரே, முழங்கால் அளவும் அல்ல ஐயா, இடுப்பளவும் அல்ல சுவாமி, நீச்சலாலும் என்னை கொண்டு போக ஆண்டவரே. Lord, let me swim in your presence, oh Father. Oh God, let me put for myself into that your presence, oh God. இந்த அபிஷேகத்தால நிரப்பப்பட்டவனா கேளுங்க ஆண்டவரே. One more time, oh Father. பழைய அபிஷேகம் அல்ல ஆண்டவரே, இன்னொரு விஷயம் என் மீது ஊற்றுவீராக, என் மீது ஊற்றுவீராக, என் மீது ஊற்றுவீராக. Oh Raka Magala Diandar Neshakuriya Ragina Mokara Libu Dandar Labo Shaktare. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அவர் யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலவெல்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மீதும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாக உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த அபிஷேக தாகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உன்னை அவர் நிரப்புவதிலே உண்மையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya. கேளுங்க ஆண்டவரே, எத்தனை நாள் ஆண்டவரே பழைய அபிஷேகத்தோடவே நான் வாழ்றது ஐயா. Let my cup runneth over, oh God. You fill my cup, oh God. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. Let me not go with that stagnant spirit, oh Father. Let me not stuck somewhere, oh God. Let me be filled with your presence. Let your anointing overflows, oh God. இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் உண்மையிலே வேண்டும் என்று சொல்லி ஆவலா இருக்கிறீங்க? ஜஸ்ட் ஆஸ்க். கேட்கிற யாவனும் பெற்றுக்கொள்கிற வேதம் சொல்லுகிறது. கேட்கிற யாவனும் கேட்போமா? நீங்க இருக்கிற இடத்துல அப்படி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, Lord, pour your spirit upon me, O God, this morning. இந்த காலவெல்ல உம்முடைய அபிஷேகத்தை என்னத ஊற்றுங்க ஆண்டவரே. நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரா, this is holy ground. You are standing on a holy ground. நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த ஸ்தலம். கேளு ஆண்டவரே, என்னை நிரப்புங்க. Lord, you just bless me, oh Father. Anoint me, God. Give me new tongues, oh God. அவருடைய பாதத்துல என்னை முற்றிலுமாய் ஊற்றி விடு. As a living sacrifice, offer your life as a living sacrifice before your God. உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் அவருடைய பாதத்தில் இப்பொழுதே ஒப்புக்கொடு. அவர் உன்னை நிரப்புவதிலே உண்மை உள்ளவர். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறார். Can we offer our body as a living sacrifice before God? அப்படி தேவனுக்கு முன்பாக உயிருள்ள ஜீவ பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுப்போமா? அவர் நம் தகப்பன், நம்மை ரட்சித்தவர், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு தந்திருக்கிறாரே. சொல்லுங்க ஆண்டவரே, I'm giving back to you, Lord. This life doesn't belong to me, oh God. I'm giving it back to you as a living sacrifice. Oh,
உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. உடலை படைக்கின்றேன். Yes Lord. உள்ளம் தந்து விட்டீர். உயிருள்ள திருபலியா. அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறான். உடலை படைக்கின்றேன். Father. உள்ளம் தந்து விட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே, தந்து விட்டீர். தங்கி விடும் நிரந்தரமாய் என்னில் வாசம் செய்யுமே. நிரந்தரமாய் தகப்பனே, சிலுவைகளை ஆட்கொள்ளட்டும். தந்து விட்டீர். சிலுவைகளை ஆட்கொள்வதாக. தங்கி விடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருபலியா. உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டீர். உலகப் போக்கில் நடப்பதில்லை. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. சொல்லுங்க ஆண்டவரே. உலக உலக போக்குல நான் போறது ஆண்டவரே. நடப்பதில்லை. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டுமே. மனம் புதிதாகவே. I just want to find your will in my life, oh God. திரு சித்தம் புரிந்து வாழவே. Yes Father. என் மனம் புதிதாகணுமே. உங்க சித்தம் என்னன்னு என் வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. திரு சித்தம் புரிந்து வாழவே. தகப்பனே, தகப்பனே, this be a cry this morning church. சபையே, இதுவே உன்னுடைய ஜெபமாய் இந்த காலவெளியில் அமையட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு என்னோடு நீ தங்கி இருங்கப்பா. என் சித்தம் அல்ல சுவாமி, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணுமே. அந்த சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நீர் வேண்டுமே. உயிருள்ள திருபலியா. Yes, Father. உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டீர். பவுல் இப்படியாய் சொல்லுகிறான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பல நேரங்கள்ல உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். The things that you are thinking today, the ways that you have already, the road maps that you have, the plans that you have already prepared is not belongs to God. And I'm telling you this morning, give yourself fully to God. Understand the will of God in your life. Accept the will of God in your life. Submit yourself fully unto the will of God. And He has already placed a beautiful thing in your life. சொல்லுவோம், ஆண்டவரே என் உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்ததா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் நாவின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல சுவாமி. Let your will be done in my life, oh God. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? Jesus. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்ததா. உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் ஆண்டவரே இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம்
ஏற்றதா இருக்கட்டுமே. Yes, Father, உமக்கு ஏற்றதாய் ஆண்டவரே, என்னோடு இருங்க சுவாமி, நீர் என்னோடு இருப்பீர் என்று சொன்னார். நாவின் சொற்கள் உமக்கு ஏற்றதாய் இருக்குமே. என் உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்குமே. கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே, உயிருள்ள திருபலி, லிவிங் சாக்ரிஃபைஸ் let me offer myself unto you, Jesus. உள்ளம் தந்து விட்டீர், உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன். Yes, Holy Lord. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று பவுல் சொல்லுகிறான். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய யோசனை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய சொற்கள் தேவனுக்கு உகந்ததாய் இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வேற எங்க இருந்து வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்திலிருந்து மாத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், என்னை உண்டாக்கினவரிடத்திலிருந்து மாத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும். எதை குறித்தும் கலங்காதே, உன்னை உண்டாக்கினவர் உனக்கு முன்னே செல்கிறார். உனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஒரு ஆண்டவர் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். முற்றிலுமாய் அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து விடு. தெய்வ சித்தம் இந்த 8வது மாதத்துல just offer yourself unto Jesus and tell him, Lord, let your will be done in my life, oh Father. என்னுடைய யோசனைகள், என்னுடைய கவலைகள், என்னுடைய ஆண்டவரே செயல் திட்டங்கள், let me put all this aside. Let me commit my life unto you and let me pray, Lord, let your will be done in my life, oh God. உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில செயல்படட்டும் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். Help us to stand firm, stand still and know that you are the living God who has sustained us thus far. இன்று வரை எங்களை காப்பாற்றினது, வழிநடத்தினது உம்முடைய கிருபை என்பதை, நீரே மெய்யான தெய்வம் என்பதை நாங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு ஏற்றதாய், உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும்படிக்கு இந்த காலவேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உண்மையாய் ஆண்டவரை ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட நாம் வேதம் வாசிக்கிற நேரம். இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய கரங்களிலே வேதாகமத்தை வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 4வது சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை நாம் ஒன்றாக இணைந்து சேர்ந்து வாசிப்போம். மீண்டுமாய் சொல்கிறேன், இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 4வது சங்கீதம் 1 to 8 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே,
எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயங்களில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நாம் இருக்கிற இடங்களிலே தெய்வ பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, எப்பொழுது வந்தாலும் கிட்டி சேரத்தக்கதான எங்கள் கண்மலையாக இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, செய்கையில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஐயா. கடந்த நாட்கள், மாதங்கள் 7 மாதம் வரையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு வெற்றி தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். வைரஸின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் அங்கலாய்த்து விடாய்த்து போயிருக்கும் வேளையிலும், திகைத்து நின்ற வேளையிலும் எங்கள் ஆத்துமாவை உடைய வேத வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரருடைய ஆண்டவரை போதகருடைய வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல எங்களுக்கு தேவையான நேரங்களிலே எங்கள் தேவையை சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தையும் உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தி உமக்கு முன்னுரிமை கொடுத்து செய்கிற எல்லா வேலைகளையும், எல்லா நேரங்களையும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நீர் அற்புதமாய் கிரியை செய்ய, அற்புதமாய் கிரியை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே முழுமையாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் முழுமனதோடு செய்ய எங்களுக்கு பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்தில் ஆண்டவரே அப்பா, சீர்கேடுகளுக்காக, எங்கள் சமுதாயத்தின் சீர்கேடுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக சமூக வலைதளங்களிலே நடக்கும் ஆண்டவரே காரியங்கள், வன்முறைகள் ஆண்டவரே, இச்சைகளை தூண்டும் ஆபாச காரியங்களிலே ஆண்டவரே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் ஆண்டவரே, அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆண்டவரே, ஆண்களையும் பெண்களையும், விசேஷமாக இளம் வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள் ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பொல்லாத தீய வஞ்சக பிசாசின் தந்திரங்களே ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் சுட்டெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொலைகள், தற்கொலைகள் ஆண்டவரே அப்பா, கொள்ளைகள் ஆண்டவரே, பாலியல் ஆண்டவரே, வன்முறை சம்பவங்கள் ஆண்டவரே அப்பா, இவற்றிலிருந்தெல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா, எங்கள் சமுதாயம் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்வீராக. பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே மாதங்களில் வைரஸின் தாக்குதலினாலும் மற்றும் பலவிதமான சுகவீனங்களினாலும் மரித்து போன ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக ஆறுதலும் தேறுதலும் தந்து அவர்களை ஆண்டவரே, அந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் விட்டு சென்ற ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக வளர்ந்து கனி கொடுக்க ஆண்டவரே, ஆத்மாக்கள் வர ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களில் இருக்கும் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கும் ஆண்டவரே, வயதானவர்கள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, கர்ப்பிணி ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஸ்தோத்திரம். சிஸ்டர் சுமதி வீரமணிக்காக ஜெபிக்கிறோம்
வைரஸின் தாக்குதலிருந்து ஆண்டவரே முற்றிலுமாக சுகம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, சிஸ்டர் சாந்தி சந்திரசேகருக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்ததினால் ஏற்பட்ட அந்த பலவீனத்தை மகளுக்கு முற்றிலுமாக மாற்றி ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே தெய்வீக சுகம் பெற ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே மகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா முற்றிலுமாக பூரண விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வேளையிலும் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற ஆண்டவரே விசேஷித்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜபத்தோடும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 உம்முடைய அற்புத கிரியைக்காக வழிநடத்தலுக்காக காத்திருக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வீரர் தேவ ஊழியர் ஆண்டவரே பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகனே ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பூரண அபிஷேகம் நிறைத்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா மகனை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். பலவிதமான கட்டுக்களோடு கூட இருப்பவர்கள் ஆண்டவரே அந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுதும் ஆண்டவரே பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே மெய்யான விடுதலை பெற ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மற்றும் ஆண்டவரே சபை போதகருக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மகனே ஆண்டவரே மகன் பேசுகிற ஆண்டவரே அப்பா தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகன் மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே வல்லமையாய் கிரியை செய்கிற முடிய ஆண்டவரே வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக மகனை பலப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்கள் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த வசனத்துக்கு ஆண்டவரே கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே கீழ்ப்படிதல் ஆவி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்த ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை யாவும் உமக்கே ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எல்லா இக்கட்டிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நீங்கள் நாள்தோறும் தேவனை துதியுங்கள். இந்த வாரத்தின் அறிவிப்புகள் ஒவ்வொரு சண்டே ஞாயிறு காலை 8 மணிக்கு நம்முடைய ஆன்லைன் சர்வீஸ் இருக்கிறது. கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். டெய்லி டிவோஷன் பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறாங்க. நீங்கள் தயவு செய்து அதை பார்த்து அந்த தியானத்திலே நீங்கள் அந்த நாளை தொடங்குங்கள். மற்றும் எல்லா புதன்கிழமைகளிலும் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 6:45 8 மணி வரை பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் நடத்துகிறார்கள். எல்லா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமென்ஸ் ஃபெலோஷிப் த்ரூ கான்ஃபரன்ஸ் காலில் 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறுகிறது. தயவுசெய்து கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் யூத் மீட்டிங் இருக்கிறது. ஸோ யூத் மீட்டிங் 7:30 7:30 8:30 மணி வரை பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் நடத்துகிறார்கள். கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். எல்லா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நைட் ப்ரேயர் இருக்கிறது. ஸோ கடந்த மாதம் முழுவதுமாக நல்லபடியாக நடந்தது. ஸோ 10 மணி முதல் 11 மணி வரை குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்ததுன்னா தயவு செய்து எங்களுக்கு அனுப்புங்க. அதுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். சண்டேஸ் ஈவினிங் 6 மணிலிருந்து 8 மணி வரை சண்டே ஸ்கூல் கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. தயவு செய்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றும் இன்று சண்டே 11 மணிலிருந்து 12 மணி வரை இன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ மென்ஸ் ஃபெலோஷிப் தயவுசெய்து அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளும்படியாக கேட்குறோம். 11 மணிலிருந்து 12 மணி வரை மென்ஸ் ஃபெலோஷிப். செயின் ப்ரேயர் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து குடும்பமாக ஜெபியுங்கள். யாராவது ஃப்ரீ டைம் இருந்தாலும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த டைமில் குடும்பமாக உட்காந்து அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பாஸ்டர் சொன்னது போல் எவாஞ்சலிஸ்ட் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்கள் பிரபல நம்ம நல்ல ஆராதனை நடத்தக்கூடிய சகோதரர். அவர் நம்முடைய சபையில் ஸ்பெஷல் மீட்டிங் அடுத்த வாரத்தில் அவர்
வரப்போகிறார். தயவுசெய்து அந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கிறதுனால நீங்கள் அநேகரை அனுப்பலாம். அந்த லிங்க் உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸும் வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி உற்சாகப்படுத்துங்க. ஆனிவர்சரி நமக்கு அடுத்த மாதம் இருக்கிறது. தயவுசெய்து ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நமக்கு இருக்கும். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்ற அறிவிப்புகள் நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம். நீங்கள் அதில் உங்களுடைய ஜெபத்திலே அதை ஆட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்குறோம். இந்த வாரத்தின் பிறந்த நாள் காண்கிறவர்கள் 2ஆம் தேதி சிஸ்டர் ஸ்டெல்லா ஜாஷ்வா, 2ஆம் தேதி ஜெரம் மேக்ஸ்வெல் ஜெயக்குமார், 6ஆம் தேதி சிஸ்டர் லதா, 6ஆம் தேதி ஹானா ஜோஷிகா, 6ஆம் தேதி சிஸ்டர் இந்திரா லிவிங்ஸ்டன், 7ஆம் தேதி பிரதர் கார்த்திக். ஸோ இவர்களுக்காக நம்முடைய சபை மூப்பர் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரிக்கிற ராஜா, உங்க நன்றி ராஜா. ஒன்றான மெய் தேவனே உண்மை சோத்திரிக்கிறோம். எங்கள் சிருஷ்டிகர்த்தாவே உண்மை சோத்திரிக்கிற ராஜா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரமாகி பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த வாரத்தில் ஆண்டவரே புதிய ஆண்டை காணத்தக்கதாக பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டியின்படியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உள்ள நன்மையினால் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை நீரே கரம் பிடித்து வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்தில் தருகிறோம். ஆண்டு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். இரக்கமுள்ள பரமபிதாவே. மற்றும் ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே நடக்கிற விசேஷித்த ஆண்டவரே அந்த கூட்டத்துக்காக ஆண்டவரே சபையார் ஆண்டவரே இந்த விசேஷித்த ஆண்டவரே அந்த நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இதில் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரே அதுக்கு வேண்டிய எல்லா அனுகூலமும் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய கருத்து தருகிறோம். சபையார் இது பயன்படுத்தி இந்த விசேஷ கூட்டத்தை கலந்து கொண்டு அந்த சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். 7 மாதங்கள் முடிந்து இந்த 8வது மாதத்தின் முதல் கர்த்தரின் நாள். இன்னும் நாம் தொடர்ந்து நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். நமக்கு ஜீவன் சுகபலை தந்தார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காத்து கொண்டார். ஒருவேளை பிசாசு நான் இவர்கள் ஆராதிக்கிற ஆலயத்தை மூடிவிட்டேன், கட்டிடத்தை சாத்தி விட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் வீடுகள் தோறும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்மை பலப்படுத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலிகூர்ந்து மகிழ்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோமாக. வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம். 1 Samuel chapter 12 verse 16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Now then, stand still and see this great thing the Lord is about to do before your eyes. Amen. Hallelujah. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Stand still and see this great thing the Lord is about to do before your eyes. எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் நன்மையால் முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். வசனத்தை எங்களுக்கு பிட்டு தாரும். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். உத்தம நியாயாதிபதி சாமுவேல்
சுத்தமான கரங்களுடன் நின்று கொண்டு எச்சரிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் இவை. இஸ்ரவேலரை கர்த்தரே நியாயம் விசாரித்து அவரே ராஜாவாக அவர்களை ஆண்டு வந்தார். ஆனால் அவர்களோ மற்ற தேசத்தாரைப் போல எங்களுக்கும் மனித ராஜா வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொண்டது பாவம் என்று கண்டித்து உணர்த்துகிறார் சாமுவேல். மட்டுமல்ல, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இடிமுழக்கத்துடன் கூடிய மழையை பெய்யச் செய்து அதை நிரூபித்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையில் அவருடைய வசனத்துக்கு நம்முடைய செவிகளை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் திறந்து கொடுப்போமாக. கர்த்தர் நம்மோடு பேசுவார். கேட்கிற எவரோடும் கர்த்தர் பேசுவாரே. இந்த காலை வேளையில் எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் இடிமுழக்கத்துடன் கூடிய பெரிய மழையை பெய்து இதை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. சொன்னவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலுக்கும் பயந்தார்கள், கர்த்தருக்கும் பயந்தார்கள். மனிதர் பாவம் செய்யத்தான் செய்கிறார்கள், ஆனால் தீர்க்கதரிசி எச்சரிக்க வேண்டும். எச்சரித்தால் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஆனால் இன்று தீர்க்கதரிசிகள் இஷ்டம் போல பேசுகிறார்கள். ஜனங்கள் கர்த்தரிடமல்ல, தங்களிடம் திரும்ப, தங்களை கனப்படுத்த, தங்களை ஆராதிக்கத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இன்றைய தீர்க்கதரிசிகள். சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அல்ல, உத்தமமான மனிதன். என்ன சொல்லுகிறார்? நின்று பாருங்கள். சாமுவேலோ ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அறைகோவலாக சொல்லுகிறார், நின்று பார், கர்த்தர் பெரிய காரியத்தை இன்று செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு சம்பவம் நின்று பாருங்கள் என்று சொல்லும்போது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நின்று கொண்டு பாருங்கள், கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எகிப்தியருக்கு பயந்து நிற்கிறார்கள். அங்கே மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இரட்சிப்பை பாருங்கள். நடப்பது ஏதோ தற்செயலான ஒன்றல்ல, எதேச்சையான ஒரு நிகழ்வும் அல்ல, கர்த்தருடைய செய்கை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரின் இரட்சிப்பு எல்லோருக்கும் எந்த நிலையிலும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see. பார்ப்போமா? ஹல்லேலூயா. நின்று பார்க்கிறோமா? ஆமென். பல வருடங்களுக்கு முன் யோசுவா 10வது அதிகாரம் 12 முதல் 14 வாசிக்க கேட்போம். யோசுவா 10, 12 முதல் 14 வரை. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனை நீ கிபியன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்யும் போது அசாதாரண காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தங்களை நடத்தி வந்த தலைவனை பார்த்து நீ சொல் என்று சொல்லுகிறார், பேசு என்று சொல்லுகிறார். யோசுவா சொன்னபோது ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில்
தரித்து நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் தரித்து நின்றது. சன் ஸ்டுட் ஸ்டில். ஆமென். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது. நம்முடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் காட். நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். மனிதனுடைய மூளை கிரகித்துக் கொள்ளாதவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹியூமன் பிரெயின் cannot comprehend. He does wonderful thing, wonder working God in a supernatural way. நிற்பதினால் உண்டான மாற்றங்களையும் நன்மைகளையும் குறித்து அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம், சொல்லலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்க, அவள் தேவ கிருபை வெளிப்பட, ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கி தள்ளி கொண்டிருக்க அவர் நின்று தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். தம்முடைய வல்லமை விளங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நின்று அற்புதங்களை செய்தார். இன்னொரு சம்பவம் மத்தேயு 20வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆமென், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவையோடு வந்திருக்கிறார்கள் 2 குருடர்கள். அவர்களுக்கு பார்க்க தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் அவருடைய வல்லமை தங்களில் விளங்க, தாங்கள் சுகமடைய, குணமடைய, பார்வையடைய வந்தார்கள். ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? அவள் சொல்லுகிறார், நாங்கள் பார்வையடைய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நின்று, அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று தேவையை சந்தித்தார், குருடருக்கு பார்வை அளித்தார். அப்படி அநேக அற்புதங்களை செய்ய இயேசு தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய வழியில், தன்னுடைய பாதையில் எங்கும் ஆண்டவர் நின்று அதை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டுள்ள நிற்பது, ஸ்டாண்ட் ஸ்டில், எழுத்து ரீதியான நிற்பது மட்டுமல்ல. அப்படியே ஸ்டாண்டர்டீஸ், ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படி நிற்பதல்ல, மலைத்து போய் நிற்பதும் அல்ல. எப்படி இருந்தாலும் சில இடங்களில் நின்று கொண்டிருக்க முடியாது. சப்போஸ் ரயில்வே ட்ராக்கில் ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான், நடந்துட்டுருக்கிறான், அல்லது அந்த ரயில்வே ட்ராக் அவன் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. ட்ரெயின் வரும் சத்தம் கேட்டும் உறுதியாய் நின்று கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக அதல்ல, நிற்கலாம், எல்லா இடத்திலும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அல்ல, தேவ கிருபையில் நிலைத்திருப்பது, தேவ கிருபையில் நிலைத்து நிற்பது. எங்கே நிற்கிறோம்? தேவ சமூகத்தில் நிற்கிறோம். அங்கே நிலைத்திருப்பது, தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ கிருபையில் நிலைத்து நிற்பது, விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாய் தரித்திருப்பதை தான் இங்கே ஸ்டாண்ட் ஸ்டில், நின்று என்று சொல்லுகிறார். உலகத்தில் தன்னுடைய ஊழியம் முழுவதும் மற்றவர்கள் தன்னை பின்பற்றத்தக்க இயேசு மாதிரியாய் வாழ்ந்தார். நாமும் கற்றுக்கொள்ள, அவரில் வளர, அவர் விட்டு சென்ற அநேக காரியங்களில் தரித்து நிற்பது, உறுதியாய் இருப்பது மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நிற்கிறோமா, இல்லை அலமோதுகிறோமா? இந்த அநேகருடைய வாழ்க்கையில் தரித்து நிற்கிற அந்த அனுபவம் இல்லையே. இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தரித்து நிற்பதில் முதல்ல நின்று தியானி, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் கன்சிடர். 2வது நின்று காத்திரு, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் வெயிட். 3வதாக ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see, நின்று பார், நின்று தியானி அல்லது நின்று யோசி, நின்று காத்திரு, நின்று பார். முதலாவதாக நின்று தியானி, கன்சிடர் பண்ணு. வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள், வியாதி, மரணம்,
இன்னும் பல மன உளைச்சல்கள் இந்த நாட்களில். இதுதான் இந்த நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள், போராட்டம். சிறிதோ பெரியதோ நமக்கு முன்னால் வேறே ஒருத்தர் அதே பிரச்சனையை கடந்து விட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ நாம் அதை கடந்து வருகிறோம். அதை எப்படி கடந்து வருகிறோம், எப்படி சமாளிப்பது, அதை நம்ம கட்டாயம் தெரியணும் நமக்கு. யோபுடைய வாழ்க்கையில் சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அத்தனை நல்ல மனிதன், தனக்குண்டான எல்லாவற்றையும் எப்படி இழந்தான், எப்படி அதை மீண்டும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான் என்பது நமக்கு தெரியும். நம்மில் யாரும் யோபுவை போலத்த சோதனைகளை சந்தித்திருக்க முடியாது. ஆனால் இந்த யோபுவே தனக்குள் ஒரு சுய பரிதாபம் வந்தபோது கர்த்தரிடம் முறையிடுவதை விட்டு தன் நண்பர்களோடு வாதாடிக்கொண்டு தேவன் மேல் குறை சொல்லவும் தொடங்கினான். நல்ல மனிதன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அந்த யோபுவே தனக்குள் ஒரு பிரச்சனை வந்தபோது ஒரு க்ஷணம் மறந்து விடுகிறார். தேவனிடம் வந்து முறையிடுவதை விட்டு தன்னுடைய நண்பர்களோடு வாதாடுகிறான். அதிலும் தேவனை குறை சொல்லுகிறான். 32-37 அதிகாரங்களில் யோபு பெரியவர் என்ற மரியாதைக்காக பேசாதிருந்த நண்பன் எலிஹு. அவருடைய நண்பர்கள் 3 பேரில் எலிஹு ஒருவர். எலிஹு வயதில் குறைந்தவர். அது யோபு வயதில் பெரியவராயிற்றே என்பதற்காக அதுவரை பேசாமல் இருந்த எலிஹு பதில் சொல்ல தொடங்கினார். வாசிக்கிறோம் வேதத்தில் 14வது வசனம் 37-14. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபுவே, நீர் செவி கொடும், கேளும், நான் சொல்றதை கேளும். தரித்து நின்று, அதாவது நின்று கேளும். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் கன்சிடர். தேவன் அப்படி செய்கிறவர் அல்லவே. நாம் இஷ்டப்படி அப்படி சொல்லக்கூடாது. அது ஓடுவது, நிற்பதல்ல. நின்று கவனித்து கேளும், யோசித்து பாரும் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, அலட்டிக்காம அமைதியாக நின்று யோசியும். ஆண்டவருடைய ஆச்சரியமான கிரியைகளை நினைத்து பாரும். யோபு மட்டுமல்ல, யோபோடு நாமும் நம்முடைய வாழ்க்கையின் பயங்கர சூழ்நிலையிலிருந்து விடுபட நாம் நிற்கணும். குற்றம் குறைகள் சொல்லிக்கொண்டே இருப்பது, வாக்குவாதம் செய்வது, கவலை, தேவையற்ற பயம், இவையெல்லாம் எதையும் சாதிக்காது. அதெல்லாம் ஓட்டங்கள், தாறுமாறான ஓட்டங்கள், அனுபவம். இதற்கு பதில் பிரச்சனைகளின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில் அமைதியாய் நின்று சிறிதாயிலும் கர்த்தர் செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்க்க வேண்டும். தியானித்து பார். வழியெல்லாம் உன்னை காப்பார், வாழ்க்கையெல்லாம் உன்னை காப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தியானி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியானம்னா ரொம்ப பெரிய வார்த்தை. யோசி, சிந்தித்துப்பார், நினைத்துப்பார். சற்று நின்று உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த காரியங்களை கொஞ்சம் யோசிங்களேன். இந்த காலை வேளையில் ஆபத்து நேரத்தில் எத்தனை ஆபத்து வந்தது நமக்கு தெரியாது. தேவைகளின் நேரத்தில், தோல்வியின் நேரத்தில், நோயின் நேரத்தில், அங்கலாய்ப்பின் நேரத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை தியானித்துப்பார், யோசித்துப்பார். மட்டுமல்ல, அவர் செய்த மகிமையான காரியங்களையும் சிந்தித்துப்பார். தாயினும் மேலாய், தந்தையினும் மேலாய், கணவனிலும் மேலாய், மனைவியிலும் மேலாய், வேறெந்த உறவிலும் மேலாய் ஆண்டவர் செய்யவில்லையா உனக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசி. அந்த பாடல் பழைய பாடல். எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் உன்னுடைய வாழ்க்கை செய்தவை உனக்கு வியப்பை தரும். என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஒரு அருமையான அந்த பழைய பாடல். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும்
இன்பமிழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றார் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். அவர் செய்த நன்மைகள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். துன்பம் உன்னை சூழ்ந்து அலைக்கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார், அவர் அப்படி விடல உன்னை, எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆமேன். அங்கலாய்த்து அல்லல் படாதே, அவசரப்பட்டு அவதியும் படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நின்று தியானித்துப்பார். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் கன்சிடர். இரண்டாவதாக பிரியமானவர்களே, நின்று காத்திரு. ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் வெயிட். வெயிட் அன்டு த லார்ட். கர்த்தருக்கு காத்திரு. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா எழுதுகிற அவர் நீதி செய்கிற தேவன், ஒரு காலம் அநீதி செய்ய மாட்டார், நன்மையை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்லவராகவே இஸ்ரவேலருக்கு நமக்கு இருக்கிறவர். கர்த்தரையும் அவருடைய சர்வ வல்லமையையும் நாம் தியானிக்கும் போது 55வது அதிகாரம் ஏசாயா 8வது வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் உங்கள் அல்லவென்று வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் நினைவுகள் வேற. நமது வேலை அவரது வேலை இல்லை, நமது நினைவு அவரது நினைவு அல்ல. அதாவது நாம் நினைப்பது நினைத்த நேரத்தில் நடக்கணும். ஒரு நாளோ ஒரு மணியோ ஒரு நிமிடமோ அல்ல, நினைத்த நேரத்தில் நடக்கணும். அதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கர்த்தர் சொல்லுகிறது அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. கர்த்தர் காலத்தால் கட்டுப்பட்டவர் அல்ல. நேரமும் காலமும் கர்த்தருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலத்தை கடந்தவர் கடவுள். அவர் ஒரு காலத்திற்குள் கட்டுப்பட மாட்டார். நாம் அவரை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டே. அதனதின் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் அவர். இட்ஸ் நாட் ஹீ. we need to synchronize our time with this time. அவருடைய நேரத்தோடு வேலையோடு நாம் நம்முடைய வேலையை நேரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமேன். இன்றைய உலகில் எல்லாம் சீக்கிரமான்னு மாறி போயிடுச்சு. கம்ப்யூட்டர் உலகம் என்று சாதாரணமாகத்தான் சொல்ல தொடங்கினோம். இது என்னையா கம்ப்யூட்டர் ஏஜ். இன்று கம்ப்யூட்டர் உலகத்தில் எதையும் உண்டாக்கினவனே நிதானிக்க முடியாது. 2G 3G 4G இப்பொழுது 5th ஜெனரேஷன் வந்துடுச்சு. ஒன்றும் புரியலை. ஒரு வெர்ஷனை பழகிக்கொள்ளும் முன் அடுத்தது தலை சுத்துது. பீப்புள் லிவிங் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டு. ரொம்ப வேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நாட்களில் மிதிவண்டி, அதற்கு சின்ன மொப்பட் ஆட்டோமொபைல், அதுக்கு பிறகு ஸ்கூட்டர், அதில் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட், அதுக்கு பிறகு கார், பிளேன், ஜெட் பிளேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு மாற்றம். ஃபாஸ்ட் வளர்ச்சி வேண்டும், ஆனால் வேகம் ரொம்ப அதிகம். ஒருவர் சொல்லுகிறார், வேகம் விவேகம் அல்ல, துரிதம் வேண்டும், ஆனால் விவேகமற்ற வேகம் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பீப்புள் லிவிங் இன் த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டுன்னு சொன்னேன். எல்லாம் ஃபாஸ்ட், எல்லாம் ஃபாஸ்ட். ஒரு ஜான் வயிறா அரை ஜான் வயிறா? ஒரு சிலருக்கு ஒரு ஜான் ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலருக்கு அரை ஜான் இருக்கலாம். அந்த வயிற்றுக்காக அல்லும் பகலும் உழைக்கிறான், பாடுபடுறான். ஆனால் உட்காந்து சாப்பிட முடியல. அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றான், நின்றுட்டே சாப்பிட்றான். கிரப் ஏதாவது ஒன்று அப்படிங்கிட்டு போகிறான். நாமும் மாறுபடுகிற இந்த உலகத்தில் ஒரு பங்கு என்பதை மறந்து போகாதே. ஜெபத்தில் கூட நான் அப்படித்தான் நடந்துக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிறபடி எதிர்பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் தராவிட்டால் நாமே ஏதாவது செய்து சாதிச்சிட முயற்சி செய்கிறோம். எஸ், முயற்சி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோன்னு. நம்முடைய ஜெபத்துக்கு நாமே பதில் கொடுக்கறது போல அது. புரியுதா? ட்ரைங் டு ஆன்சர் அவர் ஓன் ப்ரேயர்ஸ். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பண்ணுறாங்க. தங்களுடைய ஜெபத்திற்கு தாங்களே பதில் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். காத்திரு, ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ஜெபிக்க கற்றுத்தந்தவ, ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நிச்சயமாக கேட்பார். எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட். இருக்கிறத ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். எப்படி இருந்தாலும் கர்த்தரின் சித்தத்தை பிடிச்சுக்கணும். அப்படித்தான் காத்திருப்பது. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. உனக்கு என்ன தெரியும் டைம் பத்தி? அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகையை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதத்தை தவறாக நினைக்காதே. அல்லேலூயா. சில வேளை நமக்கு பொறுமையை கற்றுத்தருவதற்காக, சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, முதிர்ச்சிக்காக சில அனுபவங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவருடைய தரிசனங்கள் திட்டமிட்டபடி மிக சரியான நேரத்தில் நிறைவேறும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 24வது வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுவதை நாம் நம்புவது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஒருவன் தான் காண்பதை நம்புவதென்ன? நம்புவதால் என்ன அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற கூட்டம், தரிசித்தல்ல விசுவாசித்து நடக்கிறவர்கள் நாம். சங்கீதங்கள் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. திடமனதாய் இருந்து காத்திரு, திடமான நம்பிக்கையோடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். செயலில் கடைபிடிக்க கடினமாக தடைகள் ஏற்படும். இவற்றை நாம் செயலாக்க கடினமான தடைகள் உண்டாகும். தாவீது 16 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அரியணை ஏறுமுன் சவுலின் வாளுக்கு பயந்து வறண்ட பாலைவனத்தில் 14 ஆண்டுகளை செலவழித்தார். 16, 30 வயசு. மரணத்துக்கும் தனக்கும் இடையே ஒரு அடிதான் இருக்கிறது என்று சொன்னவர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று சொன்னார். பொறுமையோடு காத்திருந்து அதை அடைந்தார். கர்த்தருடைய இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவராயிருந்த தாவீது காத்திருக்க வேண்டி இருந்தது. நின்று காத்திரு, உடைய அனுபவத்தில் காத்திரு. ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். அவசரப்பட்டு நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ சாதனை படைக்கலாம் என்று நினைப்பதெல்லாம் வீணாக போய்விடும். கர்த்தருக்கு காத்திரு, கழுகுகளைப் போல என்று எழுதுகிறார் ஏசாயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நின்று பார். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see. நீ நின்றால் நீ பார்க்க முடியும். சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்,
உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். Praise the Lord. Hallelujah. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? 4:4. தமிழில் ரொம்ப சாவதானமாக அமர்ந்திருந்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் ஸ்டாண்ட் இன் ஆ அப்படின்னு எழுதுகிறார். 4:4 Psalms. Tremble and do not sin when you are on your beds. Search your hearts and be silent. KJV. ஓகே. ஸ்டாண்ட் இன் ஆ அண்ட் சின் நாட். நின்று பார், ஆச்சரியமாக பாவம் செய்யாதே. நின்று என்று சொல்லுகிறார். நின்று பார்ப்பது, நின்று பார்த்தால் நிதானமாய் பார்க்கலாம், பாவம் செய்ய மாட்டான். அதான் அங்கே சொல்கிறார் சங்கீதக்காரன். அது ஒவ்வொரு பதிப்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. நான் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டேன். தரித்து நின்று அவருடைய அற்புத கிரியைகளை தியானியுங்கள், தரித்து நின்று அவருக்காக காத்திருங்கள். இவற்றை நாம் உண்மையாக செய்யும்போது நாம் நின்று அவரை காணுவோம். ஆமேன். அல்லேலூயா. நாம் அவரை காணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஹிம். சில வேளை வீட்டில் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா உட்கார மாட்டான், நிற்க மாட்டான், எல்லாம் செய்திடணும், எல்லாம் பார்த்துடணும். ஒரு காரியத்தை நம்ம காட்டுவோம், ஓடிக்கிட்டே இருப்பான், நிற்க மாட்டான். அது நம்முடைய அனுபவம். அதுபோல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிற்கணும் இல்லை, உன்னை பார்க்கணுன்னா, உன்னை தெரிஞ்சுக்கணுன்னா, உன்னை கேட்கணுன்னா ஒரு இடத்துல நிற்கணும். தமிழில் சொன்னது போல இல்லைன்னா அமர்ந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்கிறதில்லை. நம்முடைய அனுபவம். நம்ம சின்ன பிள்ளைங்க இல்லை, நான் உருவத்தில் மட்டும் வயதில் மட்டும் சொல்லலை, ஆவிக்குரிய அனுபவத்திலேயே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பார்த்தால் நம்ம அநேகர் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வி க்ரோ. அதற்கேற்ற முதிர்ச்சி வேணும், அதற்கேற்ற வளர்ச்சி, அதற்கேற்ற தன்மைகள் வேணும். நின்று பார். தரித்து நின்று தேவனுடைய அற்புத செயலை பார்த்த பழைய சம்பவத்தை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். கவலையோடும் பயத்தோடும் ஜனங்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான பயம் அவர்களுக்கு. ஏன்னா பார்வோனின் சேனை, பயங்கரமான சத்துரு பின்னால் தொடர்ந்து வருகிறான். அவர்களுக்கு அருமையான தலைவனும் இருக்கிறார், மோசே. தேவனின் சமூகத்தில் எழுந்து நின்ற சமுத்திரத்தின் தண்ணீர், பயங்கரமான காட்சி. யோசித்து பாருங்க. அங்கே மோசே சொல்கிறார், நின்று தரித்திருந்து நின்று பார், தேவன் உன் நடுவில் பெரிய ஐசியத்தை செய்வார். 14வது யாத்திராகமம் 13:14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தலைவன், இஸ்ரவேலின் இரட்சகர் என்று அறியப்பட்டவன், பார்வோனோடு பயங்கரமான வாதாடி பயங்கர கஷ்டப்பட்டு 10 வாதைகளை கர்த்தர் சாதகமாக அனுப்பி எகிப்துக்கு, பார்வோனுக்கு எதிராக அவர் அந்த கிரியையெல்லாம் நடப்பித்து வெளியே கொண்டு வருகிறார் மோசே. வந்தவுடன் முதல்ல சிவந்த சமுத்திரம், ரெட் சி. அதாவது கேட் ஆன் த வால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கேட் ஆன் த வால். இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. அந்த பக்கம் பெரிய சிவந்த கடலுக்குள்ளே குதிப்பான். இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை முழு பலத்தோடு வீரியத்தோடு வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே கூலா சொல்கிறாரு, இன்று நீ பாரு, அவருடைய ரட்சிப்பை பாரு. ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, அதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டில், நிற்கணுங்க. நிற்கிற இடத்துல உறுதியாய் நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பார்த்தால் கர்த்தர் ரட்சிக்கும் விதத்தை, கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி நடத்துகிறார் என்ற விதத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறார் மோசே. சாமுவேல் எச்சரிப்பு விடுக்கிறார்,
ஒரு அறைகூவல். இங்கே மோசே அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார். நீ பார்ப்பா, இன்னைக்கு எப்படி உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், எப்படி ஆண்டவர் நம்முடைய கிரியை செய்வார்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்த்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. யுத்தம் செய்வார். அவருடைய வித்தியாசமானது. ஏசாயா 55:8 வாசித்தோம். இப்போ வேண்டாம். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானது. நம்ம ஒன்று நினச்சிருப்போம் இப்படித்தான். நம்ம அவருக்கு டிப்ஸ் கொடுப்போம். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இப்படி செய்யும் அப்படி செய்யும் நிறைய யோசிப்போம். அப்படி நடக்கணும், இல்லைன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. கடலை கடக்க ஒரு படகையோ கப்பலையோ உண்டாக்க சொல்லவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. வெள்ளத்தில் காப்பாற்றப்பட பேழையை உண்டாக்க சொன்ன கர்த்தர் நோவாவுக்கு இங்கே கடலை கடக்க ஒரு பெரிய கப்பலை உண்டாக்கி இருக்கலாம், உடனே அவர் அனுப்பி இருக்கலாம். அப்படி செய்யவில்லை. வேறெந்த காரியமும் அங்கே இல்லை. மனிதன் எதிர்பார்க்கிற இயற்கையின்படி எதுவும் அங்கே இல்லை. ஆனால் நீங்கள் நின்று கொண்டு என்று சொன்னார். அலமோதாத, அங்கலாய்க்காத, இருக்கத்தான் செய்து ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை இருக்கு, ஆனால் நீ தரித்து நின்று கொண்டு பார். ரட்சிப்பை மட்டும் பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அவர்கள் அமைதலாக இருந்தால் போதும். அல்லேலூயா. நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தேவன் நடத்தும் போது நாம் பேச செயல்பட சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அவர் தான் செய்வார். ஆனால் நாம் பேச வேண்டியிருக்கும், நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதே வேளை நாம் சும்மா நின்று கொண்டு தேவன் செய்வதை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சில வேளை ஆண்டவர் கிரியை நடப்பிக்க நம்மை உபயோகிப்பார். He will use us as tools. ஆனால் சில வேளை பேசாமல் இருன்னு சொல்லுவார். பேசாமல் இரு, ஒன்றும் கண்டுக்காத, பி ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில். அப்போது நான் உனக்காக யுத்தம் செய்கிறவ. யுத்தம் கர்த்தருடையது. நம்ம இடையில புகுந்து நம்ம எல்லாம் பண்ணி நம்ம மாட்டிக்குவோம். we get hurt. நாம் காயப்படுவது தான் மிச்சம். எனவே நின்று பார்ப்போம். லெட் காட் டூ. தேவன் செய்யட்டும், கர்த்தர் செய்யட்டும். அல்லது வீணான குழப்பங்கள் தான் மிஞ்சும். நம்மை கொண்டும் செய்வார். அதே வேளை நமக்காக தான் மட்டுமேயும் செய்வார். நாம் சும்மா நின்றால் போதும். இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், சும்மா இரு, சும்மா இரு, நான் செய்கிறேன். எரேமியா 32:27 சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவர் சொல்றார், இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான். எல்லாருக்கும் கர்த்தர் நான். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த காலை வேளையில் கொஞ்சம் யோசிப்பார் தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனுடைய சகோதரியே. எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எவ்வளவோ கடந்து போகிறோம். மனதுக்குள்ள எவ்வளவு யோசிக்கிறோம், முறுமுறுக்கிறோம், சொல்லி விடுறோம். சில வேளை கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே எல்லாருக்கும் கர்த்தர். நான் எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் உனக்காக செய்வேன். அங்கலாய்க்காத, அல்லல் படாத, அலமோதாத, நான் செய்வேன். பி ஸ்டில் அண்ட் see. அவரிடம் ஜெபித்து விட்ட பின் ஒரே ஒரு பதில் தான். பதில் கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் திரும்பவும் ஜெபி. பதிலளிக்கும் வரை ஜெபி. அவர் நிச்சயம் பதிலளிப்பார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ரொம்ப நாட்களாக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். மனசில் என்ன இருக்குது? சீக்கிரமாக ஷட் டவுன், லாக்டவுன் போயிடணும், நான் ஃப்ரீயாக வெளியே போகணும், இல்லையா? தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள் எல்லாம் இருக்குது. நான் ஐ திங்க் ரீசெண்டாக என்னுடைய மெடிடேஷனில் எழுதியிருந்தேன், எங்கே போவோம், யார்கிட்ட போவோம், யாரும் இல்லையே. மத்திய அரசு மாநில அரசுகிட்ட சொல்கிறான், மாநில அரசு மாவட்ட நிர்வாகத்திட்ட சொல்கிறான், போய் முறையீடு கேளு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நோபடி கேன் டூ. புரிஞ்சிடுச்சு இல்லை இந்த உலகத்தில். நான் தான் அப்படின்னு சொன்ன வல்லரசுகள்லாம் போயிடுச்சு, தலைவர்கள்லாம் போயிட்டாங்க, யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உடைய எந்த பிரச்சனையை விட அவர் பெரியவர். எந்த சூழ்நிலையும்
அவர் உனக்காக உதவி செய்வார். சில வேளை உன்னை கொண்டும் செய்வார், நீ செய்ன்னு சொல்லுவார், அல்லது தரித்து நில்லுன்னு சொல்லுவார். இந்த கால வேளையில் ஒன்றை அறிந்து கொள்வோம், அவருடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்வோம், அவருடைய பிரசன்னத்திற்குள் காத்திருக்க கற்றுக்கொள்வோம், அவருடைய சமூகத்தில் இருந்து யோசிக்க தியானிக்க கற்றுக்கொள்வோம். அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் அவர் எல்லாம் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்கணுமே அப்படின்னா என்ன சொல்கிறார் ஞானி? ஆமாம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காலம், அனுபவிக்க ஒரு காலம் உண்டு, கஷ்டப்படவும் ஒரு காலம் உண்டு. இது இயற்கையின் நியதி மட்டுமல்ல, வேதத்தின் நியதி கூட. நம்ம ஒன்றை விட்டுட நினைக்கிறோம், we can avoid, நாம் அதை மறுக்க முடியாது, உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்போம். அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில் எல்லாம் செய்வார் என்று சொன்னேன். கடைசியாக ஒரு வேத பகுதியை வாசித்து முடிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 13 முதல் 13 அவர் சொல்ல தொடங்குகிறார். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டியவர்களாயும், நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நாம் நிற்க நமக்கு பலன் வேண்டும், நமக்கு ஆயுதம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சர்வ ஆயுத வர்க்கம். அழகாக சொல்கிறாரு, இன்றைக்கி நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு தந்திருக்கேன். அதுக்கு முந்தின வசனம் சொல்ல, இந்த உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் சகலத்தையும் அந்த அநீதி உள்ள ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி. ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க. திரும்பவும் சொல்றேன், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் நிற்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை, ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக யாவதையும் செய்து முடித்தவர். இப்பொழுது நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன். அதற்கு தான் அடுத்து இதெல்லாம் தந்திருக்கிறார். அருமையாக பவுல் எபேசி சபைக்கு எழுதுகிறார். அந்த கால வேளையில் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டும் அந்த நம்முடைய வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Stand still and see this great thing the Lord is about to do before your eyes. உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் செய்வார், நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 காரியங்களை சொன்னேன். நின்று தியானி, நின்று காத்திரு, நின்று பார். Stand still and consider, stand still and wait, stand still and see. Hallelujah. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? நிற்கிற இடத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக நீர் செய்கிற காரியத்தை காண வேண்டும். ஆண்டவரே, 2 மாதிரியாகவும் பார்த்தோம். கர்த்தாவே, சாமுவேல் மூலமாக ஒரு அறைகூவலை, ஒரு எச்சரிப்பை கேட்டோம். நின்று பார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை நிரூபித்து காட்ட ஆண்டவரே இடி முழக்கத்துடன் மழையை வருஷித்தார். ஜனங்கள் பார்த்து பயந்தார்கள், கண்டு கொண்டார்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று. இன்னொரு இடத்துல மோசே மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் இரட்சகர் என்று அறியப்பட்ட அந்த பணியை செய்து வந்து கொண்டிருக்கிற மோசே மூலமாக சொல்லுகிறார், தரித்து நின்று பாருங்கள்,
கர்த்தர் உங்களுக்காக செய்கிற பெரிய அதிசயத்தை. ஆண்டவர் எப்படியும் செய்வார். அவருடைய வழி நமக்கு தெரியாது. அவருடைய வழியில் அவருடைய நேரத்தில் எல்லாம் நமக்காக செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் நம்முடைய தேவனர். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தன்மை நடத்துவார். வாட் மே கம், என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும். 7 மாதங்கள் போய்விட்டது, 8வது மாதத்திலும் ஒரு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் செய்வார். நமக்கு நம்முடைய விருப்பத்தை விட அவருடைய சித்தத்தையும் நம்மில் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்மகிட்ட கேட்பது அவர், நின்று தியானி, நின்று காத்திரு, நின்று பார். ஒப்பு கொடுப்போமா? இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நாம் காண மாட்டோம். ஆமென். ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். தேவ சமூகத்தில் நான் சொன்னது போல மீண்டும் ஒரு சொல்லி முடிக்கிறேன். நிற்போம், நின்று தியானிப்போம், நின்று காத்திருப்போம், நின்று பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பயத்தோடு, கவலையோடு, திகிலோடு, பாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டங்களோடு நம்முடைய ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உம்முடைய வசனத்தின் மூலமாக தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தை உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருப்பீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. கடினமான சூழ்நிலை ஆண்டவரே, தொற்று மாத்திரமல்ல ஆண்டவரே, எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ தேவைகள், பொருளாதார தேவைகள், வேலை இல்லை, போதிய வருமானம் இல்லை ஆண்டவரே, எத்தனையோ அங்கலாய்ப்புகள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் இந்த 8வது மாதத்தில் எல்லாம் சுபிட்சமாக நிறைவாக எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நிறைவான ஆசீர்வாதம் உம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாரையும், சிறியோரையும் பெரியோரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுடைய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தாவே, எங்களுடைய ஆலய வளாகங்கள் திறக்கப்படாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்தில் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின சாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமாக இந்த கஷ்டங்களெல்லாம் மாறிப்போய் நாங்கள் எல்லாரும் சந்தித்து ஒருமித்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானோடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா ஜெப ஊழியங்கள் மற்றும் காரியங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஆமேன்.